ரெட்ரோ மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க பிரவீன் கேஎஸ். பயங்கர சந்தோஷமா இருக்கேன். ஏன்னா ரீசெண்ட் டைம்ஸ்ல நம்ம நிறைய படங்கள் பார்க்குறோம். பட் ஒரு சில படங்கள் தான் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான த்ரில்லர் ஒரு பயங்கர ஸ்பிரிச்சுவலான ஒரு ஜோனுக்குள்ளே போய் அதுக்குள்ளே ஒரு ஸ்போர்ட்ஸ் ட்ராமா ஒன்று அட்டாச் பண்ணி நல்லா எங்கேஜிங்கான ஒரு ஸ்க்ரீன் பிளேயில் ஒரு படம் பண்ணியிருந்தாங்க. அந்த படத்தோடைய பேர் மார்கன். படத்தோட கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா, விஜய் ஆண்டனி அவர்கள் ஒரு சைடு ஃபுல்லாக கருப்பாக இருக்குது. அதுக்கான காரணம் என்ன அப்படின்றது கதையில் ஒரு ட்ராவல் இருக்குது. அவருக்கு திடுதுப்புன்னு ஒரு நியூஸ் வருது. சார் இங்கே பாருங்கள், நீங்கள் ஒரு கேஸ் பார்த்தீங்கன்னா, அப்படிப்பட்ட ஒரு கேஸ் சென்னையில் நடந்துகிட்டு இருக்குன்னா, அவர் ஆக்சுவலாக சென்னையில் இல்லை, வேறு ஒரு ஊரில் இருக்கார். அங்கேருந்து அவர் இங்கே வராரு. அன்அஃபிஷியலாக இந்த ஒரு கேஸை அவர் ட்ரீட் பண்ணிகிட்டு இருக்கார். அப்படி போயிட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணை அந்த கொலையாளி தூக்க போகிறான்றது தெரிய வருது. அந்த கடைசி கட்டத்தில் அந்த பொண்ணை எப்படி காப்பாற்றுறாரா இல்லையான்றது தான் படத்தோட கதை. இதுக்கு நடுவில் அந்த கொலையாளி யார் அப்படின்றது ஒரு பக்கம் போயிட்டே இருக்கும்ல, இவங்களா அவங்களான்னு சொல்லிட்டு அப்படி நிறைய கோணங்களில் இந்த படத்தோட இந்த கதையோட இன்வெஸ்டிகேஷன் ட்ராவல் ஆகி போயிட்டுருக்கு. டுவர்ட்ஸ் த எண்டில் ஹீரோ ஜெயிக்கிறாரா இல்லையான்றது அந்த படத்தோட கதை. இந்த படத்தில் அஜய் இன்ட்ரடியூஸ் ஆகுறாரு. நல்ல ஸ்கோப் கொடுத்துருந்தாங்க அஜய்க்கு. ஏன்னா ஒரு நியூ கமர் புதுசாக இன்ட்ரடியூஸ் ஆகுறாரு. இப்படிப்பட்ட ஒரு பெரிய ஹீரோ, எஸ்டாப்ளிஷான ஹீரோ விஜய் ஆண்டனி மாதிரியான ஆட்கள் இருக்கும்பொழுது கண்டிப்பாக அவருக்கான ஸ்பேஸ்ன்றது கம்மியாக தான் இருந்திருக்குன்ற மாதிரி எதிர்பார்ப்பு தான் நான் போனேன். பட் 2 பேருக்குமே ஈக்குவலான ஒரு ஸ்பேஸை கொடுத்து கரெக்டாக லியோ அதை ஹேண்டில் பண்ணியிருந்தாரோன்றது தோணுச்சு. அண்டு செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே முழுக்க முழுக்க அஜய் மேலே தான் அந்த கதையே இருந்தது. அஜயும் ஒரு புது ஹீரோ இந்த படத்துலலாம் இன்ட்ரடியூஸ் ஆகிறோம் அப்படின்னு இல்லாமல் பயங்கர எஃபர்ட் போட்டிருந்தாருங்க. ஏன்னா இந்த படத்தில் ஒரு ஸ்விம்மராக வராரு. அவ்வளோ அழகாக அந்த நீச்சல் அடிக்கிறதா இருக்கட்டும், தம் கட்டி கிட்டத்தட்ட ஒரு 4-5 நிமிஷம் அதை ஷூட் பண்ணியிருப்பாங்க. பயங்கர ஆழத்துக்குள்ளே போய் உட்காந்துக்கிட்டு இருக்காரு. அந்த சீக்வன்ஸ்லாம் அவ்வளோ தத்ரூபமாக நம்ம நம்பணும்ல, ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன் அவர் சும்மராக இருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு ஃபிசிக்கையும் மெயின்டைன் பண்ணியிருக்காரு. அந்த கேரக்டரையும் ரொம்ப நன்மகத்தன்மையோடு அதை கொடுத்துருந்தார். இதெல்லாம் இந்த படத்தோடைய ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக பார்க்குறேன். அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப அழகாக இருந்தது. இது ஃபஸ்ட்டு படம் அப்படின்னு சொல்லவே மாட்டாங்க. அப்படி ஒரு எஃபர்ட்டை இந்த படத்துக்காக அவர் கொடுத்துருந்தாரு. அதுக்கு அஜய்க்கு ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப். விஜய் ஆண்டனி அவர்கிட்ட எனக்கு பயங்கர பிடிச்ச விஷயம் என்னென்னா, அவருடைய ஸ்கிரிப்ட் செலெக்ஷன் கண்டிப்பாக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக, மற்றவங்களோட கொஞ்சம் யூனிக்காக, யாரெல்லாம் என்னென்னா நெகட்டிவ்னு நினைக்கிறாங்களோ அது அப்படி கிடையாதுன்றதில் ஆணித்தனமாக நம்புகிற ஒரு ஆள். இன்னொரு பக்கம் சினிமா மேலே ரொம்ப பேஷனேட்டாக, சினிமாவுக்காக தான் நம்ம இருக்கோம், சினிமாக்குள்ளேயே நம்ம எதாவது வேலை செஞ்சுட்ருப்போம் அப்படின்னு நிறைய பேர் இருப்பாங்க. அப்படிப்பட்ட டேலண்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக யோசித்து அவங்கள லாக் பண்ணி அவங்ககிட்ட பேசி திடுதுப்புன்னு அவங்களுக்கு ஒரு சான்ஸ் தருவார். அப்படி இந்த படத்தில் நிறைய இன்ஃப்ளூயன்சஸ் நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன். விஜய் ஆண்டனியோடைய மகளாக இந்த படத்தில் ஒருத்தவங்க நடிச்சிருக்காங்க. அவங்க இதுக்கு முன்னாடி நான் பார்த்துருக்கேன். இந்த கனா காலங்கள் சீரீஸ் எல்லாம் நடிச்சிருக்காங்க. அவங்களா இருக்கட்டும், இப்படி ஒரு லிஸ்ட் ஆஃப் ஆக்டர்ஸ் சொல்லிக்கிட்டே போகலாம். பிரகிடாவாக இருக்கட்டும் சொல்லிட்டு நிறைய பேர், அவங்க எல்லாருக்குமே கரெக்டான ஒரு ஸ்பேஸ் இருந்தது. சமுத்திரகனி ஒரு சின்ன கேமியோ பண்ணியிருந்தார். எனக்கு தெரிஞ்ச அவருடைய கேரக்டர் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்டடாக இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்குமோ அப்படின்றது தோணுச்சு. அண்டு ஓவராலாக இந்த கதையை ஸ்டேஜ் பண்ண விதம், இந்த ஸ்பிரிச்சுவல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவங்க ரொம்ப அழகாக அதை டீட்டெயிலாக அவங்க சொல்லியிருந்தாங்க. அண்டு மெட்டஃபரிக்காக நிறைய இந்த கதையை ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க. நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க அஜய் அவருடைய அந்த கேரக்டரைசேஷன் இந்த படத்துக்குள்ளே. அந்த கேரக்டரை அவர் எப்படி டிசைன் பண்ணியிருக்காரு, ஒரு ஆமையை பொறுத்த வரைக்கும் பயங்கர மெமரி பவர் இருக்கும். ஒரு அசாத்தியமான மெமரி பவர் இருக்கும். ஏன்னா பல 1000 கிலோமீட்டர் கடந்து வேற ஒரு இடத்துல முட்டை போட்டு, அந்த முட்டை போட்ட குட்டிங்க இருக்குல்ல, அது மறுபடியும் அதோட தாய் தந்தைக்கிட்ட போகும். இது எவ்வளோ பெரிய மேஜிக் நீங்கள் யோசிச்சு பாருங்க. அப்பேற்பட்ட மெமரி பவரோடு பிறக்கக்கூடிய ஒரு குழந்தையாக அஜய் இருக்கார். அந்த கேரக்டர் ஆருக்கு அஜய் புரிஞ்சுக்கிட்ட விதமும், அவர் எங்கெங்கெல்லாம் சைக்காட்டிக்காக நடந்துக்கணுமோ, எங்கெங்கெல்லாம் மெச்சூரிட்டியோடு நடந்துக்கணுமோ, அண்டு கிராஃபிக்ஸ்லேயும் இவங்க கையாண்ட விதம் இந்த கதையில் பயங்கரமாக செலவு பண்ணியிருக்காங்கன்றது தெரியுது. அந்த கிராஃபிக்ஸ் போர்ஷன்ஸில் மட்டும் அது இந்த படத்துடைய ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக ஒர்க் அவுட் ஆகிருந்தது. கரெக்டாக யூஸ் பண்ணியிருந்தாங்க. அது இந்த படத்துடைய லியோ டேரக்டர் ரைட்டிங் ஆகட்டும், ஸ்க்ரீன் பிளே ஆகட்டும், அவர் தான் இந்த படத்தோட எடிட்டும் பண்ணியிருக்காரு. எடிட்டர் ரொம்ப ஷார்ப் கட்ஸ் கொடுத்துருந்தார். இந்த கதைக்கு என்ன தேவையோ அதை பேக் பண்ணியிருந்தார். அண்ட் படத்தோட சினிமோட்டோகிராஃபர், இந்த கதை முழுக்க ஒரு த்ரில்லர் ஜான்ரா அப்படின்றதுனால அந்த ஜான்ராலேருந்து வெளியில் வந்துடக்கூடாது. ஏன்னா தான் இவங்க ஸ்பிரிச்சுவலான ஒரு பாயிண்ட் சொன்னாலும் சரி, இது ஒரு ஸ்போர்ட்ஸ் ட்ராமாக்குள்ளே போனாலும் சரி, அப்படிப்பட்ட ஒரு ரொம்ப அழகான ஒரு த்ரில்லர் அப்படின்ற ஜான்ராவில் போயிட்டு இருக்க கதையை வெளியில் எங்கேயும் பிரேக் பண்ணி கொண்டுட போயிடக்கூடாதுன்ற அந்த விஷயத்தில் அவர் ரொம்ப தெளிவாக இருக்கிறதுனால இந்த கதையை நம்ம ஸ்டார்ட் டு எண்ட் முழுக்க ஒரு த்ரில்லர் படம் எப்படி பார்க்குறோமோ அந்த ஒரு என்கேஜ்மெண்ட்டுக்குள்ளேயே தான் நகர்ந்து போயிட்டுருக்கு. அதுவும் இந்த படத்துடைய ப்ளஸ் பாயிண்ட்டாக பார்க்குறேன். பட் இந்த படத்துடைய மைனஸாக நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா, கண்டிப்பாக இந்த வில்லன் கேரக்டராக அவங்க கொண்டு வந்த விதம், இவங்க தான் வில்லன் அப்படின்றதுக்காக ஒரு ஃப்ளாஷ்பேக் கண்டிப்பாக ஒன்று இருக்கும். இப்படிப்பட்ட சைக்கோ த்ரில்லர்ஸ் இதில் என்ன ஹேண்டில் பண்ணியிருந்தாங்கன்னா, படம் முடிஞ்ச போது என் கிரெடிட்ஸில் அந்த சைக்கோ வில்லன் என்ன காரணத்துக்காக இப்படிப்பட்ட கொலைகளை பண்ணுறான் அப்படின்றத டீட்டெயில்டாக ஒன்று சொல்கிறாங்க.
அது ஆடியன்ஸ் உட்காந்து பார்க்கும்போது நீங்கள் யோசிச்சு பாருங்க, ஒரு கதை முடிஞ்சே போச்சு, முடிஞ்சதுக்கு அப்புறமா அதை ஏன் நான் தெரிஞ்சுக்கணுன்ற மாதிரி எழுந்து தானே போவாங்க, அங்கேயே உட்காந்து பார்க்க மாட்டாங்களே. அப்பேற்பட்ட சூழ்நிலையில் இந்த படத்தோடைய கதையை அவர் ஹேண்டில் பண்ணியிருக்காரு எடிட்டில். அவரோட ஐடியாவா என்ன மாதிரி ஒரு ஆடியன்ஸ் தொடர்ந்து படம் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது எனக்கு அது புதுசாக இருக்குது, எங்கேஜிங்காக இருக்குது. ரெகுலராக ஒருத்தன் சினிமா பார்த்துட்டு இருக்கான்ல, அவன் வந்து ஒரு படம் உட்காந்து பார்க்குறான்னா அவனை பொறுத்த வரைக்கும் என்ன தோணுன்னா, எல்லா மேட்டரும் ரிட்டன் அண்ட் டைரக்டட் பைக்குள்ளே வந்துடணும். அப்போ தான் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக அந்த கதைக்குள்ளே இருக்க அந்த ஜோனுக்குள்ளேயே இருப்பான். எப்போ அதை பார்த்துட்டானோ அப்போவே அந்த அந்த ஒரு செகண்டே அவன் வெளியில் வந்துடுவான். அதை யோசிக்காமல் ஹேண்டில் பண்ணது இந்த படத்தோடைய ஒரு பெரிய மைனஸ் பாயிண்ட்டாக பார்க்குறேன். அண்ட் இந்த படத்தோடைய ஒரு வில்லன் கேரக்டருக்கும் ஒன்று சொல்லியிருக்காங்க, அவன் ஆணா இல்லை பெண்ணான். அந்த இடத்துல அவங்க டைலாக்ஸில் சொல்லிகிட்டு இருக்க விஷயங்கள் அவ்வளோ அக்யூரேட்டாக எனக்கு தெரிஞ்சு ஒரு 50+ மேலே இருக்கவங்களாம் கவனிக்க மாட்டுறாங்க. அவங்களுக்கு ஒரு டவுட் வந்துடுது, இவன் ஆணா இல்லை பெண்ணா அப்படின்னு சொல்லிட்டு. அதையும் ரொம்ப கிளாரிட்டியாக கரெக்டாக டீல் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த படம் பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகிருக்கும் மற்ற ஆடியன்ஸுக்குன்றது தான் என்னுடைய பாயிண்ட்டாக இருக்குது. அண்ட் டுவர்ட்ஸ் த எண்டில் மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக நான் பார்த்தது என்னென்னா, இப்போ வரைக்குமே கலர் அப்படின்ற ஒரு விஷயம் எல்லாருக்கிட்டையுமே ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. அதை வச்சு ஒரு மிகப்பெரிய ஒரு பிஸ்னஸ் நடந்துகிட்டே இருக்குது. அது என்றைக்குமே முக்கியம் கிடையாதுன்றத ரொம்ப அழகாக ஆடியன்ஸுக்கு சொன்ன விதமாக இருக்கும். இதை தாண்டி இந்த படத்தில் ஒரு ட்ரக்கை பற்றி ஒன்று டீல் பண்ணியிருந்தாங்க. அண்டு கெமிஸ்ட்ரி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு போனால் அவங்க எந்த அளவுக்கு அதை ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்றதையும் காமிச்சிருந்தாங்க. அதெல்லாம் இந்த படத்தோட எசன்ஸை ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக யூனிக்காக நம்ம இந்த கதையை பார்த்துக்கிட்டே இருக்கணுன்ற அந்த த்ரில்லர் ஜோனுக்குள்ளே உட்கார வச்சு கடத்தை கொண்டுட்டு போயிட்டே இருந்தது. இது எல்லாமே இந்த படத்தோடைய ஒரு பெரிய ப்ளஸ். அண்டு படத்தோட செகண்ட் ஹாஃபை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக ஒரு 2 ஃப்ளாஷ்பேக்ஸ் வரதுனால லென்த்தான ஃபீல் கிடைக்குது. அதை இன்னும் ட்ரிம் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் எங்கேஜிங்காக இருந்திருக்குன்ற மாதிரி நான் நினைக்கிறேன். இதை தாண்டி நீங்கள் மார்கன் படம் பார்த்துருந்தீங்களா, பார்க்க போகிறீங்கன்னா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோ. இதே மாதிரி சூப்பரான அடுத்த ரிவ்யூவில் சந்திக்கிறேன். அது ரிலேட்டடாக பேசுவீங்க. நான் பிரவீன் கேஎஸ். பாய்.